ஆராதிக்கின்றேன் யெகோவா நிசி ஆராதிக்கின்றேன் என்னாலும் வெற்றி தருவி யெகோவா நிசி ஆராதிக்கின்றேன் என்னாலும் வெற்றி தருவி தேவனே ஆராதிக்கின்றேன் தெய்வமே ஆராதிக்கின்றேன் தேவனே ஆராதிக்கின்றேன் தெய்வமே ஆராதிக்கின்றேன் யெகோவா ஷலோம் ஆராதிக்கின்றேன் என்னாலும் சமாதானமே யெகோவா ஷலோம் ஆராதிக்கின்றேன் என்னாலும் சமாதானமே தேவனே ஆராதிக்கின்றேன் தெய்வமே ஆராதிக்கின்றேன் தேவனே ஆராதிக்கின்றேன் தெய்வமே ஆராதிக்கின்றேன் ஆராதிக்கின்றேன் தெய்வமே ஆராதிக்கின்றேன் தேவனே ஆராதிக்கின்றேன் தெய்வமே ஆராதிக்கின்றேன் அல்லேலூயா தேவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த கால வேளையில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே துதிகளோடு ஆண்டவரே முழு மனதோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்மை துதிக்கிறோம் யெகோவா நிசியே யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூவா உம்மை துதிக்கிறோம் 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 நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் இந்த கால வேளையில் பரலோக ராஜ்யத்தில் வீற்றிருக்கிற தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் எல்லா துதி கன மகிமை அவர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே அதிகாலையிலே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திர பலியிடுகிறவர் என்னை மகிமைப்படுத்துகிறார் அல்லேலூயா மக்கு நன்றி 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 ராஜா நன்றி சொல்லுங்க வாய்களை திறந்து நன்றி 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 எங்களுக்கு ஜீவன் தந்து பாதுகாத்தீரே எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி 10 மாதங்களை கடந்து வர கிருபை செய்தீரே உமக்கு நன்றி 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 ராஜா ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இயேசுவே உம்மை துதிக்கிறோம் எல்லாரும் அப்படி எழுந்திருந்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் தேவனை தேடி வந்திருக்கிறோம் இன்னும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடந்த மாதம் முழுது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தையும் நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால எங்கள் எல்லா அவைகளும் ஆண்டவரே நல்ல செயல்படும்படியாய் கிருபை செய்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நல்ல குடும்பத்தை கொடுத்தீரே நல்ல வேலை கொடுத்தீரே வருமானத்தை கொடுத்தீரே உமக்கு நன்றி பிரச்சனைகள் வந்தாலும் அதை மேற்கொள்ள கிருபை தந்தீரே உமக்கு நன்றி சுகத்தை கொடுத்தீரே உமக்கு நன்றி பலனை கொடுத்தீரே உமக்கு நன்றி எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க வாய்களை திறந்து நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி 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 ராஜா உமக்கு நன்றி ஹல்லேலூயா நீ செய்த நன்மைகள் 1000 உண்டப்பா அவைகள் சொல்லி எங்கள் நாவுகளினால உம்மை துதிகள் செலுத்த முடியாதப்பா இந்த நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கண்ணீரின் பாதையில நெருக்கத்தின் பாதையில் எங்களை நடத்தி வந்தவரே உமக்கு நன்றி ஹல்லேலூயா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் செய்த நன்மை ஆயிரங்கள் நல்ல பாடுவோமா சொல்லி சொல்லி பாடுவே செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே
நீங்கிட கழுவி விட்டிராமே. ஜீவன் தந்த நீர் பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை ஆமென் பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நல்ல குடும்பம் நீ தந்தீரையா, செல்ல பிள்ளைகள் தந்தீரையா. எத்தனை பேர் சொல்றீங்க? தந்தீரையா, செல்ல பிள்ளைகள் தந்தீரையா. அணைக்கும் கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா. அணைக்கும் கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. கேட்போமா எல்லாரும்? கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். சதத்தை உயர்த்தி பாடுவோம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு குறைவுகள் குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா. எல்லாரும் கேளுங்க வாய்களை திறந்து. எஸ் லார்ட், புது பலன் எனக்கு தாங்க,
கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கேட்போமா எல்லாரும்? வெட்கத்திற்கு இரட்டிப்பு நன்மை, கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபை 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 நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கண்களை மூடி, நாம் கண்களை மூடி இந்த காலை பொழுதை கர்த்தர் நமக்காய் நன்மையை மாற்றி கொடுத்த ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா, எல்லாம் நன்றி சொல்லுவோமா. இந்த நாளை அவர் நன்மையாய் மாற்றி கொடுத்தமைக்கா நன்றி அப்பா. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல் காத்தீரே, உமக்கு நன்றி 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 நன்றி. எல்லா வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா. பிதாவே உமக்கு நன்றி அப்பா. அப்பா நன்மைகளின் நாயகனே உமக்கு நன்றி. எல்லாம் நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் புதிய மாதத்தை நமக்காய் கொடுத்தமைக்கா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. ஓ ரபா கதரா ஷதலியா ஹந்த ரபா. நன்றி 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 அப்பா. எங்களுக்கு சுகன் பலத்தை கொடுத்தமைக்கா நன்றி 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 ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. ஆரோக்கியத்தை கொடுத்தமைக்கா நன்றி 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 ராஜா. போக்குவரத்தை ஆசீர்வதித்தீரே உமக்கு நன்றி 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 நன்றி. பாதுகாத்தீரே உமக்கு நன்றி 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 ராஜா. நல்ல ஆகாரத்தை உண்ண கிருபை கொடுத்தமைக்கா நன்றி ராஜா. நல்ல உணவுகளை எங்களுக்காய் கொடுத்தீர் ஆண்டவரே. ஆகாரத்தை கொடுத்தீரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. நல்ல சாப்பிட கிருபை கொடுத்தமைக்கா நன்றி 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 சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நன்றி 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 நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுபா உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ ரபா ஹதலா ஷதலியா ஹாந்தராதரியா தராதரபா. நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க. இயேசுவே இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு நன்மையாய் மாற்றி கொடுங்க. வருகிற மாதம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை பாதுகாப்பீராக, எங்களை வேலை அடைப்பீராக. உமக்கு ஆண்டவரே கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரையும் எங்களை வழி நடத்தின தேவனே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவதற்கு முன்பாக
இந்த மாதம் வாக்குத்தத்தங்களை நம் கைகளில் எடுத்துக்கொள்வோம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போமா? எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம் கைகளில் எடுத்துக்கொள்வோம். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. எல்லாம் கரங்களை இந்த வாக்குத்தத்தத்தின் மேலே வைத்து, ஆண்டவரே சொல்லுங்க, எசப்பா இந்த வாக்குத்தத்தங்களை எங்களுக்காய் கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. இந்த வாக்குத்தத்தத்தை போட ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களை வழி நடத்துவீராங்க. அப்பா, ஒரு நாளும் குறையில்லாதபடி அப்பா வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற அப்பா நீ கிருபை தருவீராக. நேரில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் தேவ வல்லமை பொழுதை இறங்கும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருத்தரையும் நீ கர்த்தராகிய தேவன் தொடுவீராக. ஒவ்வொருத்தரையும் தேவனின் வல்லமை தொடுவீராக. அப்பா, அவனோட வல்லமை தொட்டமைக்க நன்றி. இந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இந்த வாக்குத்தத்தங்களை நாம் பார்ப்போம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கர்த்தராகிய தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை சற்று கவனித்து பார்ப்போமா? அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். சத்ருவானவன், இந்த மாதமும் யுத்தம் இருக்கும், போர்க்களம் இருக்கும். போர்க்களத்தின் மத்தியில் தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நின்று கொண்டு இருக்கிறோம். சூழ்நிலைகள் முழுவதும் நமக்கு சரியான வருமானம் இருக்காது, சரியான சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இருக்காது. இருப்பினும் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். நம்ம என்ன நினைப்போம்னா, அநேக மாதங்கள் எனக்கு எந்த போராட்டம் இருக்கக்கூடாது, எந்த சூழ்நிலை இருக்கக்கூடாது, அப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். உண்மை தானே? கர்த்தர் சொல்லுகிறார், எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் தேவனும் நமக்கு துணையாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா சொல்லுங்க. யார் எனக்கு விரோதமாக எழும்பினாலும், எனக்கு அநேக போராட்டங்கள் இருந்தாலும் என்னோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எனக்கு விரோதமாக எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. பிரச்சனைகள்லாம் நமக்கு விரோதமாக எழும்பி வரும். ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், அவைகள் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் அதை உன்னை மேற்கொள்ளாது. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. சாவுக்கு விரோதமான காரியங்கள் செய்தாலும் அது உன்னை ஒன்று சேதப்படுத்தாது. ஒரு மிஷினரி அழகாய் சாட்சி கொடுத்துருந்தார். அந்த புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு நான் அந்த கிராமத்தில் போய் அவர் சொல்கிறார், ஒரு கிராமத்தில் போய் அவர் ஊழியம் செஞ்சுருக்கிறாரு. சில வீட்டில் நன்மைகள் செய்யவும் அற்புதங்கள் நடக்கும். அவரை எல்லாம் கடவுள் போல் பாவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஊர் தலைவருக்கு என்னன்னா, மக்களே சேர்ந்து போனோம், ஆனால் இருந்தாலும் இவரை எனக்கு பிடிக்கல. ஆனால் என்ன பண்ணலான்னா, இவர் ஏதாவது வகை தேடலாம், இவர் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, வீட்டுக்கு அழைச்சி சாப்பாட்டில் விஷத்தை கலந்து அவருக்கும் ஒரு மனைவிக்கும் என்ன பண்ணுறாங்க, சாப்பாட்டை கொடுக்குறாங்க. துணிகரமாக அவர் கூப்பிட்டு கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. இவரும் என்ன பண்ணுறாரு, போன உடனே கையை வச்சுட்டு சாப்பாட்டில் ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, ஆண்டவரே எந்த ஒரு தீங்கை என்னை அணுகாதபடி பார்த்துக்கொள்ளுங்க, இந்த சாப்பாடு எனக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும், சாப்பாடு கொடுத்த குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இது சொன்ன உடனே குடும்பத்தில் சாப்பாடு போடுற அந்த சகோதரிக்கு கண் கலங்குது. நம்ம இவர் சாவடிக்கிறோம், ஆனால் இவர் கடவுள்கிட்ட என்ன பண்ணுறாரு, சாப்பாடு போடுகிற என்னையும் என் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறாரு, நான் என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டார். அவர் அந்த நாட்டை என்ன பண்ணுறாரு, சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்றார். எதையும் யோசிக்கல. கலந்த விஷம் சாப்பிட்ட 5 நிமிஷத்துல என்ன பண்ணிடணும், செத்துருவாங்களாம். ஆனால் கலந்துட்டாங்க. அவர் 1/4 மணி நேரமாக சாப்பாடை சாப்பிட்றாங்க. அந்த வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. 1 மணி நேரம் அந்த வீட்டில் தான் இருக்காங்க. கடந்து போகிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ ஸ்லோ பாய்சனாக இருக்கும், வீட்டில் போய் சாவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. மதியானத்தை சாப்பாடு கொடுத்தாங்க. மாலை 6 மணிக்கு வேற ஒரு ப்ரேயருக்கு இந்த வீட்டை கிராஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு,
அந்த பாஸ்டர் அந்த மிஷினரி கடந்து போகிறத பார்த்துட்டு இவருக்கு குழப்பமாயிடுச்சு. அவங்க மனைவி பார்த்து சொல்கிறார், திட்டுறாரு, விஷத்தை கலக்க சொன்னேன் கலக்கினியான்னு. அவங்க காட்டுறாங்க, இந்த பாருங்கள், நான் மருந்து என்ன சொல்கிறது, செடிக்கு போடுற மருந்து தான் நான் கலந்து கொடுத்தேன் அப்படின்னு. இவங்களுக்கு ஒன்றும் இப்போ இல்லை, சாப்பிட்டவர் ஏன் அப்படி உயிரோடு இருக்கிறார். அடுத்த நாள் காலையில் பார்க்குறாரு, அவங்களுக்கு குடும்பத்தோடு ஜாலியாக சிரிச்சு கொண்டே இருக்கிறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல, பைத்தியம் பிடிச்சது போல் இருக்குது. எப்படி சாப்பிட்றவங்க எப்படி சாப்பிடாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மருந்து பாட்டிலில் கொஞ்சோண்டு என்ன இருக்குது, கொஞ்சோண்டு அந்த பாய்சன் இருக்குது. சரி, சாப்பாட்டில் போட்டு விஷம் இருக்கா இல்லையா, இதில் மட்டும் விஷம் இல்லைன்னா அந்த மருந்துக்காரனை உண்டில் நாக்கணும்னு சொல்லிட்டு சாப்பாட்டில் போட்டு இவர் கொஞ்சமாக சாப்பிட்றார். கொஞ்சமாக சாப்பிட்ட கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்லேயே லூஸ் மோஷன், கேர்னஸ் ஆகி சீரியஸ் ஆகி படுத்துட்டார். அந்த நாட்டாமையோட மனைவி வந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்கெங்கே மருத்துவம் அந்த ஹாஸ்பிட்டல் போனோன்னா எப்படியோ ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் அவ்வளோ நேரம் தாங்காது உடம்பு, ஊரே திரண்டு போயிருக்கு. இந்த மிஷினரி வந்து என்ன பண்ணுறாரு, கேள்விப்பட்டோன்னே ஏதோ சம்பவம் நடந்து கிட்ட போய்ட்டு என்ன பண்ணுறாரு, இவர் கையை நீட்டி அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறார். ஜெபிச்ச உடனே அவர் மரிக்கும் தருவாயில் இருக்கிறவர் எழுந்து நிற்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. இதை பார்த்து அவங்க மனைவிக்கும் இந்த நாட்டாமைக்கும் இவங்க என்ன பண்ணாங்க, எழுந்திரிச்ச உடனே அந்த மனைவி முதலாவது போய் என்ன பண்ணுறாங்க, அந்த போதர் காலில் விழுறாங்க. இவருக்கு ஒன்றும் தெரியல, அம்மா இதெல்லாம் கர்த்தர் தான் செய்கிறார், நீங்கள் எந்திரிங்க. இல்லை, எங்களை மன்னிக்கணும்னு கேட்குறாரு. இந்த நாட்டாமை யார் காலிலே விழுந்ததில்லை. இவர் போய் என்ன பண்ணுறாரு, அந்த மிஷினரி காலில் போய் விடுகிறாரு. இவர் என் காலில் ஏன் விடுறீங்கன்னா, உங்களை சாவடிக்க முடியாது, நேற்று இந்த பாய்சனை முழு அந்த பாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணோம், கலந்து ஒன்று கொடுத்தோம். இதில் கொஞ்சோண்டு மீதியானதை தான் நான் கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். இன்றைக்கி என் வாழ்க்கையே முடிவு கிழமை. நீங்கள் எப்படி நீங்கள் வணங்குற தேவன் உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. பிரச்சனைகள் இருக்குமா இந்த மாதமும்? உக்ரைனில் ரஷ்யாவில் போர் நடக்க ஆரம்பிச்சு, தேசம் முழுவதும் போர் நடக்க ஆரம்பிச்சு. விலைவாசி நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் சொல்லுங்க, என்னை தேவன் என்னை கைவிட மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனாலும் அது எந்த பிரச்சனையும் என்னை மேற்கொள்ள மாட்டாது. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. சூழ்நிலைகள் எதிர்ப்பாக இருக்கும், எல்லாமே தோல்வியாக இருக்கும், ஆனாலும் எதுவும் என்னை மேற்கொள்ளாது. கரங்களை தட்டியாமேன்னு சொல்லுவோமே. உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்களேன். உங்களை விடுதலையாக்கும்படியாக தான் கர்த்தர் உன்னோடு இன்னைக்கு பிரயாணம் பண்ணுகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அநேக தேவ மனிதர்கள் அநேக சூழ்நிலையில், பரிசுத்தவான்கள், நம்முடைய தகப்பனார்கள் அநேக பிரச்சனைகள் இருந்தும் தேவன் அவர்களோடு இருப்பதனால தேவன் ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளையை விடுதலை ஆக்க வேண்டும் என்றே சித்தமாக இருக்கிறார். இன்னைக்கு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஜனமே, என் தேவன், என் கர்த்தராகிய தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எப்போ நீங்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கீங்களோ, என் தேவன் உன் அருகாமையில் தான் இருப்பார். வேறு எங்குமே இல்லை. உன் அருகாமையில் தான் இருக்க. நீ தூங்கும் போதும், விழிக்கும் போதும், நீ நடக்கும் போதும், வேலை செய்யணும் பொழுதும், பிரயாணம் பண்ணும் பொழுதும் என் தேவாதி தேவன் உன்னோடு தான் கூட இருப்பார். உனக்கு சிறிய பிரச்சனைகள் வரும்போது அவர் துன்பப்படுகிறவராக இருப்பார். என் பிள்ளையை இந்த பிரச்சனையிலேருந்து மீட்டெடுத்து கொடுக்க வேண்டுமே என்று அவர் அதற்கு உண்டான திட்டங்களை தீட்டிக் கொண்டு உன்னை விடுதலையாக்குவதற்கு உண்டான வழியே கர்த்தராகிய தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீ கடன் பிரச்சனையோடு தேவ சமூகத்தில் வந்து கலங்கும் பொழுது என் தேவன் உன்னோடு தான் கலங்கி கொண்டிருப்பார். பிதாவிடத்தில் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி கொண்டிருப்பார். ஆவியானவர் உனக்காய் பரிந்து பேசி கொண்டிருப்பார். என் பிள்ளையை விடுதலை ஆக்குங்க, என் பிள்ளை செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. நீங்கள் செய்கிறீங்களே சிறு சிறு நன்மைகள், ரோட்டில் போகும்பொழுது ஏழைகளுக்கு நீங்கள் மனம் இறங்கும் பொழுது, சில பேர்களுக்கு விசாரிக்கும் பொழுது, வியாதியிலையோ துன்பத்தில் இருக்கும்போது அவங்கள விசாரிக்கும் பொழுது, சில சூழ்நிலையில் நீங்கள் வருத்தப்படும் பொழுது, மற்றவங்க வருத்தப்படும் பொழுது நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். சூழ்நிலையில் தேவனுக்காக இந்த மாதத்தில் முதல் வார்த்தையை கேட்க, முதல் நேரத்தை அவருக்காக கொடுக்க வந்திருக்கீங்களே, உங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் சிறு சிறு காரியங்கள், நன்மைகளை என் தேவனுக்கு பெரியதாய் காணப்படும். அல்லேலூயா.
அவர் கண்கள் கணக்கிறத்தக்கதா எவ்வளவோ கூட்டங்கள் இந்த உலகத்தில் அவர் ஞானஸ்தானத்தை கொடுத்து, ரட்சிப்பு கொடுத்து, விடுதலை கொடுத்து அவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஆனால் அவரை அதிகாலையில் தேடுகிற ஜனம் சிறு கூட்டங்களாக தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சிறு கூட்டங்களுக்கு தான் கர்த்தர் முதல் முன்னுரிமை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் நேரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் உன்னை மீட்டெடுக்கும்படியாக என் தேவன் பிரயாசப்படுகிறார். ஹல்லேலூயா. அந்த வசனம் பாருங்கள், அழகாக இருக்கு. உன்னை ரட்சிக்கும்படியாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விடுதலையாக்கும்படியாக கர்த்தராகிய தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன். யோசேப்பு சிறு அடிமைத்தளத்தில் இருந்தான். 17 ஆண்டுகள் அவன் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு அவன் சுதந்திரத்துக் கொள்ள முடியாதபடி, நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி அவன் துன்பத்தையே கண்டான். என் அன்பு ஜனமே, ஆனால் வசனம் சொல்லும், ஒவ்வொரு வசனமும் யோசேப்பை குறித்து தேவன் அவனோடு இருந்தார். சிறைச்சாலையிலையும் அவனோடு இருந்தார், அடிமைத்தனத்திலையும் அவனோடு இருந்தார், குழியில் இருக்கும் பொழுது அவனோடு இருந்தார். நீ படுகிற பாடுகள் எல்லாம் என் தேவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நீ எடுகிற ரகசியமாய் வடிக்கிற கண்ணீரை என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் மன வாஞ்சையை என் தேவாதி தேவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். மற்றவர்களுக்கு உன்னை பார்க்கும் பொழுது உன் வேதனைகள் புரியாது, என் அருணாதர் இயேசு கிறிஸ்துக்கு உன் வேதனையை புரியும். ராமேன்னு சொல்லுவேமே. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை மீட்டெடுக்கும்படி தான் என் தேவன் வந்திருக்கிறார். என் அன்பு ஜனமே, உனக்கு சகாயம் கொடுக்க தான் என் தேவன் வந்திருக்கிறார். உனக்காகவே தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், உன்னை மீட்டெடுக்க, உன் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு கொடுக்க, ஏதாவது ஒரு வழி கிடைக்காதான்னு பார்த்து கொண்டிருக்கார். சில சூழ்நிலையில் வயது முதிர்ந்த பிறகு வருமானத்திற்காக எனக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம், ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். என் தேவன் சூழ்நிலைன்னா இவங்க ஜெபிக்கிறாங்க, இவங்களுக்கு எப்படியாவது வருமானத்தை கொடுக்கணுமே, தேவைகள் அதிகமாக இருக்குது, எப்படி இவங்களை சமாளிப்பதுன்னு உங்களுக்காக இவர் பார்த்து கொண்டே இருப்பார். இந்த வேலையில் சேர்த்து விடலாமா, இவங்க இடத்துல சேர்த்து விடலாமா, இல்லை இவங்க வளர்கிற பிள்ளைகளை ஞானமாய் வளர்த்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்து இந்த குடும்பத்தை உயர்த்தலாமா, இந்த பிள்ளை குடும்பத்திற்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கலாமா, இல்லை பைக்குக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கொடுக்கலாமா, திருமணத்திற்கு உண்டான ஆசீர்வாதம், பிள்ளை செல்வத்திற்கு உண்டான ஆசீர்வாதம், இதை நம்ம கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு அவர்கள் யோசித்து கொண்டே இருக்கிறவர். அல்லேலூயா. சுவாசிக்கிறாமன்னு சொல்லுவேன். அவன் அன்பு சகோதரி சகோதரி, உனக்காகவே என் தேவன் மனதுருகிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், அவனை ரட்சிக்கும்படியாக உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விடுதலையாக்கும்படியாக உன் கூட இருந்து உனக்கு விடுதலை வாங்கி கொடுப்பது தான் அவருக்கு பிரதான காரியமாக இருக்குது. உன் வியாதி வேதனைகள், அடிக்கடி வருகிற வேதனைகள், அடிக்கடி வருகிற வியாதி துன்பங்களை என் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ராமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சோர்ந்து போக வேண்டாம், நீங்கள் கலங்கி நிற்க வேண்டாம். இந்த வசனத்தை இந்த மாதம் முழுவதும் கையில் வச்சு மனப்பாடம் பண்ணுங்க. எரேமியா 1:19, அவ்வளோதான். 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆண்டவரே சொல்லுங்க, யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும், சொல்லுங்க, இந்த யுத்தம் பண்ணுவார்களை தூக்கிடுங்க, இதை படிக்க வேணாம். ஆனாலும் எனக்கு விரோதமாய், ஆனாலும் என்னை மேற்கொள்ள மாட்டார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் என்னை மேற்கொள்ள மாட்டார்கள். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே, சத்தமாக சொல்லுவோமே. ஆனாலும், ஆனாலும்னா என்ன அர்த்தம்னு தெரியுங்களா? எது நடந்தாலும், கண்ணீர் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், முதலாவது உங்கள் வாழ்க்கை வரும். இந்த மாதத்தில் சின்ன உபத்திரம் வரும், பரவாயில்ல, என் தேவன் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் என்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்கிறது, உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் சொல்லுங்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ளாது, இந்த வியாதி என்னை மேற்கொள்ளாது, இந்த வறுமை என்னை மேற்கொள்ளாது, இந்த கண்ணீர் என்னை மேற்கொள்ளாது, ஆமென், இந்த கடன் என்னை மேற்கொள்ளாது. இது நீங்கள் விசுவாச அறிக்கையை சொல்லணும். கர்த்தர் சொல்ல, உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. உன்னை ரட்சிக்கும்படியாக கர்த்தர் உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். தினந்தோறும் இந்த வசனத்தை வைத்து என்ன பண்ணுங்க, ஏசப்பா என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே. அவர் வேற எங்கேயும் ஆலயத்தில் இல்லை, எழுதுகிற வசனத்தில் இல்லை, துதிக்கிற உன் இருதயத்தில் தான் என் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வசனத்தையும் அவர் வார்த்தையும் துதிக்கிற உங்கள் நாவுகள் துதிக்கிற, எந்தெந்த நாவுகள் துதிக்கிறதோ அந்தந்த இருதயத்தில் என் தேவன் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா.
அவர் எதற்காக உன்னோடு இருக்கிறார்னா, உன்னை துன்பப்படுத்த அல்ல, உன்னை விடுதலையாக்கும்படியாகவே என் தேவன் இருக்கிறார். விசுவாசிக்கிற கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. தேவன் உன்னோடு இருக்கிறார்னா எப்படிங்க சொல்லுங்க? போற இடமெல்லாம் ஆசீர்வாதம், போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் ஆமென், சேரும் இடமெல்லாம் சொல்லுங்க, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. வறுமையா போதகரே சொல்லுங்களேன், வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஆமென். நீ சோர்ந்து போய் நிற்கும்படியாக என் தேவன் விரும்புகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. உன் கால்களை பலப்படுத்தவும் உன் கைகளை பலப்படுத்தவும் தான் என் தேவன் விரும்புகிறார். வேதத்தில் அநேகர் பாருங்க, அநேகர்லாம் பாடுபட்டு தான் வந்தவங்க. ஆனால் பாடுபடுற சூழ்நிலையில் தேவன் அவர்களோடு இருப்பார். அல்லேலூயா. வசனத்தில் பார்த்தீங்கன்னா யோசேப்பு எடுத்துக்கங்க, யோபு எடுத்துக்கங்க, தாவீதை எடுத்துக்கங்க. வசனம் எழுதப்பட்டது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் பாடுபட்ட பொழுது இருந்த சூழ்நிலையை தான் கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டிருப்பார். யோபு குறித்து படித்து பார்த்தீங்கன்னா 48 அதிகாரமும் அவனுக்கு விரோதமாக தான் இருக்கும். ஒரே ஒரு அதிகாரத்தில் அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம், அவன் இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாக பெற்றான். அவன் முதிர் வயது வரையும் பிள்ளையின் ஆசீர்வாதத்தை கண்டான். வசனத்தை முடிச்சுட்டாங்க ஒரே இதில். ஏன்னா ஆசீர்வாதம் கம்மியாக தான் காட்டுவாங்க, ஆனால் துன்பத்தின் நாட்களில் தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் விவரித்து பார்ப்பாங்க. ஆசீர்வாதத்தை குறித்து இந்த உலகத்தில் யாரும் பேச மாட்டாங்க. நீ போன வருஷம் எப்படி இருந்தீங்க, இந்த வருஷம் அப்படி இல்லை. நீங்கள் செய்த குற்றங்கள், நீங்கள் பட்ட துன்பங்கள், அந்த காலத்தில் நீங்கள் அவமானப்பட்ட நினைவுகள் தான் இந்த உலகத்தில் இருக்க மனிதர்களுக்கு என்ன பண்ணும், வெளிச்சம் போட்டு காட்டும். அவர்கள் உங்களுக்கு பார்க்கும்பொழுது உங்களை அடையாளத்தை எதை பார்ப்பாருங்கன்னா, ஏற்கனவே செய்த தவறுகள், ஏற்கனவே நீங்கள் தோல்வியுற்ற சூழ்நிலைகள், இதுதான் மனிதருக்கு நினைவாய் நிற்கும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், வசனம் முழுவதும் ஒவ்வொரு நீதிமான்களை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பரிசுத்தவான்களை எடுத்து வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் துன்பப்பட்ட வேளையில் கர்த்தரை எவ்வளவாய் பிடித்து கொண்டார்கள். தேவன் துன்பப்படுற சூழ்நிலையில் தேவன் எவ்வளவாய் கூட இருந்தார். ஆயுசு நாள் முழுவதும் யோசேப்போட கூட இருந்தாருங்க, யோபோடு கூட இருந்தார். ஆனால் அந்த நாட்கள்லாம் என் தேவன் எழுதப்படல. ஒரே 2 வார்த்தையில் முடிச்சிட்டாருன்னா, ஆசீர்வாதத்தை குறித்து நீ கவலைப்படாத, அது நீண்ட நாட்களாக இருக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இத்தனை நாட்கள் நம்ம சொல்லுவோம்ல, துன்பத்திற்கு நிகரான நாட்கள். அப்படி அல்ல, வேதம் எப்படி சொல்லுகிறது, துன்பத்தை காட்டிலும். அல்லேலூயா. துன்பம் 1 மாதம் இருக்குன்னா உன்னை ஆசீர்வாதம், தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் அது ஆயுசு முழுவதும் இருக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. எதற்கண்டு சொந்து போகாதீங்க. இந்த மாதம் முழுவதும் உன் வியாபாரத்தை, உன் தொழிலை, உன் வருமானத்தை என் தேவன் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அப்படி முழங்காலிட்டு நம்ம ஜெபிப்போமா? நேரில் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரி, அப்படி முழங்காலிட்டு இந்த வார்த்தை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்க, உனக்காகவே கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உன் துன்பத்தையும் துயரத்தையும் மாற்றவே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை ரட்சிக்கும்படியாக இருக்கிற ஒரு ஆமென் சொல்லுவோமே. எல்லா கண்களை மூடி இருதயத்தில் கைகளை வைத்து கொண்டு அல்லேலூயா சொல்லுங்க. எசப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, என் இருதயத்தில் நீர் வந்ததுக்காக நன்றி, எங்களோடு இருந்ததுக்காக நன்றி. நன்றி சொல்லுங்க. வாக்குத்தத்தம் எனக்காக வந்ததுக்காக நன்றி ராஜா. சொல்லுங்க, என்னோடு நீ பேசி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி, என் குடும்பத்தில் நீ பிரவேசித்ததுக்காக நன்றி, என் வேலை ஸ்தலத்தில் பிரவேசித்ததுக்காக நன்றி, என் ஊழியத்தில் பிரவேசித்ததுக்காக நன்றி, எல்லா குடும்ப வாழ்க்கையில் பிரவேசித்ததுக்காக நன்றி 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 சொல்லுங்க. ஓ ரவா ராக்கேரியா அந்த ராத்தரையாக்க ராதரியாதரவா தேவ மகிமை இப்பொழுது இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. வந்திருக்க நேரில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் தேவ பிரசன்னம் இறங்கும்படியாக, தேவ மகிமை இறங்கும்படியாக இப்பொழுதே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே இவர்களோடு கூட இருந்து நீ ரட்சிக்கிற தேவனா இருக்கிறீர், விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறீர்.
ஹalleluya 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 ஓ ராதா ரியா தரா கதலா தலியா ஷதலா தரியா அந்தரபா மகிமை 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 மகிமை. எல்லாம் கரங்களை உயர்த்தி இயேசுவே கடன் பிரச்சனையிலிருந்து அப்பா நேரில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே கடன் பிரச்சனையிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுதலை ஆக்குவீராக. எல்லாம் கரங்களை உயர்த்தின ஒவ்வொருத்தர் ஆண்டவரே இந்த வேலையில் தொடுவீராக. அப்பா அவர்களுக்கான ஜெபிக்கிற ஆண்டவரே இப்பொழுது கடன் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பீராக. அப்பா ஊழிய வாழ்க்கை ஜெப வேலை அப்பா உம்முடைய இடத்துல இருக்கிற ஐக்கியம் பரிசுத்தத்தை ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களை காத்துக்கொள்வீராக. எல்லாம் சொல்லுங்க ஆண்டவரே, ஜெப வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை தேவனோடு இருக்கிற ஐக்கியம் எல்லாவற்றையும் நீ வேலை அடைப்பீராக. தேவ வல்லமை இப்பொழுதே தொடட்டும், தேவ மகிமை இப்பொழுதே தொடட்டும், தேவ கிருபை இப்பொழுதே தொடட்டும். இயேசுவே உம்முடைய மகிமை அனாயிண்டிங் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை விட்டு ஆண்டவரே விலகாதபடி நீ வேலை அடைப்பீராக. நேரில் இருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் இந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா சுகம் பலன் ஆண்டவரே ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவீராக. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் உண்டு பண்ணுவீராக. அப்பா யார் யார் கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார்களோ உம்மிடத்தில் துதித்து கொண்டிருக்கிறார்களோ இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்காங்களோ ஒவ்வொருத்தர் மத்தியில் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே சுகம் பலன் ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. ஒரு அப்பா கதர்ரா சத்லியா ஹந்தலாதரபா. அது மட்டுமல்ல ஆண்டவரே வருமான குறைச்சல் அப்பா உம்மை நோக்கி இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் வருமானத்தை ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த விதத்தில் வருமானம் வருதோ அதெல்லாம் ஆசீர்வதிப்பீராக. வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க, நல்ல ஒரு வேலையை கொடுப்பீராக. வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கட்டும், ப்ரமோஷன் இல்லாதவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கட்டும் ஆண்டவரே. அநேகரை நீ தொடுவீராக, நிரந்தரமான ஒரு வேலையை கொடுப்பீராக. இந்த வேலையில் வல்லம் இறங்கட்டும் அப்பா. கையிட்டு செய்கிற எல்லா கிரைகளையும் ஆசீர்வதிப்பீராக. பிஸ்னஸை தொழில் சிறு சிறு தொழில் வாகனத்தை ஆசீர்வதிப்பீராக. எந்த ஒரு ஆபத்து இல்லாதபடி வேலை அடைப்பீராக. கத்தர் ஒவ்வொரு வருமானத்தை கத்தர் தொட்டமைக்கா நன்றி 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 சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. போக்குவரத்தை ஆசீர்வதிப்பீராக அப்பா. பிரயாணங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றிலும் எங்களோடு கூட இருந்து நீர் யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருப்பதுக்கா நன்றி நன்றி. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா. கடைசியாக குடும்பங்களில் சமாதானமும், நம்ம போகிற சபைகளில் சமாதானம், ஊழியத்தில் சமாதானமும் வல்லமையும் ஏற்படும்படியாக, மகிமை ஏற்படும்படியாக, குடும்பத்தில் வல்லமை மகிமை ஏற்படும்படியாக அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானம் கிருபையும், ஒவ்வொரு சபைகளுக்கு சமாதானம் கிருபையும் வல்லமை ஆண்டவரே மகிமை ஏற்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ மகிமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இறங்கட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு சபைகளுக்குள்ளே இறங்கட்டும். தேவ வல்லமை இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாய் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே உம்முடைய வல்லமை இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தர் மத்தியிலும் நேரில் பார்த்து கொண்டிருக்க இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க எந்த வேலையிலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை இப்பொழுதே கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் இன்றும் என்றும் எப்போது நம்மளோடும் சகல பரிசுத்தமான சூழ்ந்து காப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களுடைய உகர்ந்த காணிக்கையை கர்த்தருக்கென்று ஒரு பாடலை பாடும்பொழுது செலுத்துங்க. நேரில் பார்ப்பீர்கள் என்றால் இந்த ஊழியத்திற்காய் கீழே வர ஜிபே நம்பருக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இந்த ஸ்தாபத்தை இந்த ஊழியத்தை தாங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர்.
தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை தொழுகிறேன் ஐயா. என் அன்பு ஜனமே, கொடுத்த காணிக்கை ஆசீர்வதிப்பீராக. அப்பா, அவர்கள் 30, 60, 100 வந்திருக்க ஒவ்வொருத்தர் களஞ்சியங்கள் அப்பா வருமானத்தை ஆசீர்வதிங்க, மீதம் எடுக்க கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.